இந்த காலவழியிலும் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 43 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து நான் சில காரியங்களை நாங்களோடு ஒரு தீர்க்கதரிசன செய்தியாய் நாங்களோடு பகிர்ந்துபடி விரும்புகிறேன். ஆகவே திறந்த உள்ளத்தோடு எதிர்பார்ப்போடு தேவனுடைய வார்த்தைக்கு விட்டுக் கொடுத்து நாம் இருப்போமானால் நிச்சயமாய் தேவன் தம்முடைய வார்த்தையின்படியே அவர் செய்திருவார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49 அதிகாரம் 19 வசனம் வாசிங்க. ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்யும்படியாய் தேவன் விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எது என்னங்க தெரியாது, நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற பாதைகள் எப்படிப்பட்டவன்னு தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் இந்த காலவேளையிலே அவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்வது எதற்காக? நம்முடைய துக்கங்களை நீக்கி நம்மை சந்தோஷப்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை சலிப்படைந்து போய்விடுது. ஏன் அப்படி என்று சொன்னால், நம்முடைய ஜீவியத்தில் பல போராட்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள், ஒருவேளை நாம் எதிர்பார்க்காத காரியங்கள், இவரெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடும் பொழுது நாம் கலங்குகிறோம். நம்முடைய உள்ளத்தில் தயக்கங்கள் ஏற்படுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில சொல்வது போல பின்னடைவு ஏற்படுகிறது, கலந்து போய்விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் புதிய காரியம் செய்யும் பொழுது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களுக்கு பர்த்டே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைகளுக்கு புது ட்ரெஸ் போடணும் எப்படி இருக்கிறது? உங்க ஊர்ல பிள்ளைங்க அழுவாங்க, சிரிப்பாங்களா? என் மகள் கடைசி மகன் இருக்கு, அதுக்கு எப்ப பார்த்தாலும் புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து அதுக்கு ரொம்ப சந்தோஷம். டெய்லி பீரோ திறந்து புது ட்ரெஸ்ஸா என்ன செய்யணும் போட்டா அதுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. சின்ன பிள்ளைங்களை விட்டு சொல்லுங்களேன், நம்மளை எடுத்துக்கொள்வோமே, புது ட்ரெஸ் நம்ம போட்டா நம்ம அறியாமலேயே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி உண்டாகுதா இல்லையா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? உண்டாதா இல்லையா? உண்டாகுது. ஒரு புதிய பொருள் வாங்கிட்டு வந்தா பெரிய சந்தோஷம். சரிவா? ஒரு புதிய இடத்துக்கு வந்திருக்கோம், இப்ப நமக்கு எல்லாருக்குமே சந்தோஷம் தான். நேற்று முந்தானெல்லாம் போய் பார்த்த இடங்கள்லாம் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். அப்ப தேவன் புதிய காரியத்தை செய்வது எதற்காகனா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சந்தோஷமா வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவன் மகிழ்ச்சியா இருக்க விரும்புகிறார். அதுக்கு நேரடியா பிசாசு அவன் துக்கத்தோடு வாழ விரும்புகிறான். பிசாசுக்கு தேவ ஜனங்கள் சந்தோஷமா இருப்பது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா ஆண்டவர் அதனாலதான் பிலிப்பியத்தில் பவுல் சொல்றாரு, சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு என்ன சொல்லுகிறானா? மறுபடியும் சொல்லுகிறேன். உங்க பிள்ளைங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கு. நீங்க எவ்வளவு பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க பார்த்தேன். சில வீட்டுல பிள்ளைங்க பார்த்தா பொழுதும் அழுதுகிட்டே இருக்கும். ஐயோ, காலை விடிஞ்ச தொடங்க ராத்திரி வரைக்கும் ஒரே எதுக்கு அழுதுனே தெரியாது. அந்த பிள்ளைய வச்ச பெற்றோருக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும் இல்ல? பிள்ளைகள் சந்தோஷமா இருக்குன்னு விரும்புகிறோம். அதே போலதான் தேவன் நானும் நீங்களும் சந்தோஷமாக இருக்கும்படி விரும்புகிறார். அவர்தான் சொல்லுகிறாரு, இதோ ஒரு வார்த்தை. இப்ப நான் சொன்னேன், பைபிள்ல உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். ஏன் புதிய காரியத்தை செய்யறேன்னு சொல்லாமா? ஏன் இதோன்ற வார்த்தை பயன்படுத்துகிறார்? நல்லா கவனிங்க. பைபிள்ல ஆண்டவர் பல பகுதி சொல்லிட்டு தீர்க்கதரிசி மூலமா இந்த 43 பல காரியத்தை சொல்றார். சொல்லிக்கொண்டே வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை தேவன் சொல்ல விரும்புகிறார். ஆகவே நம்முடைய கவனத்தெல்லாம் ஈர்க்கும்படியாக பள்ளிக்கூடத்து ஆசிரியர் பாராட்டிட்டே இருப்பாங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லும்போது எல்லாம் கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு முக்கியமான பாயிண்ட் நினைச்சு போறாங்க, சொல்ல போறாங்க. நீங்க உங்க பிள்ளைகிட்டே மனைவிட்டே சொல்றீங்க, ஏதோ பேசிட்டே இருப்பீங்க வேலைக்கு போகும்பொழுது. ஒரு குறிப்பிட்ட காரியம் சொல்லும்போது கொஞ்சம் நல்லா கவனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியம் சொல்றோம். அத மாதிரிதான் ஆண்டவர் இந்த இதோ அப்படின்ற வார்த்தையை ஏன் சொல்றாருன்னா, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நம்முடைய நினைவிலை கொள்ளும்படியாய், நம்முடைய கவனங்கள் எல்லாத்தையும் ஈர்க்கும்படியாக இதோ அப்படின்ற வார்த்தையை சொல்லி அவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. இந்த காலையில 100% அப்படியே எடுத்தீங்கன்னா நிச்சயமா நான் சொல்ல முடியும், கர்த்தர் இந்த ஆண்டுல இந்த புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்க சாட்சியா சொல்ல போறீங்க. என்ன புதிய காரியமா?
2 காரியத்தை அதுல சொல்றார். வாசிங்க அப்போ. இப்பொழுதே அது தோன்றும். எப்ப தோன்றும்? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். இன்னும் சத்தமா. எப்பொழுது? 2007லயா 2010லயா? எப்ப தோன்றும்? ஆண்டவர் அற்புதம் செய்வார் தான், ஆனா இப்ப செய்ய மாட்டார், இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு. இல்ல, புதிய காரியம் எப்ப தோன்றுமா? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்பொழுதே தோன்றும்? இப்பொழுதே. இப்பொழுதும் அல்ல, இப்பொழுதே. ரைட் நவ. நீ விசுவாச கர்த்தர். நான் இந்தியாவுக்கு போறதுக்கு 4ஆம் தேதி போறேன், அதுக்குள்ள உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது விசுவாசித்தால் இப்பொழுதே தோன்றும். என்னவா அது? வாசிங்க அப்போ. நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே என்ன செய்ய போறேன்? வழியே இல்லையா, ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு வழியை திறக்க போகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்ல இது முடியாது, இது நடக்காது, இது ஆகாது, நாங்க எவ்வளவோ பார்த்துட்டோம், எத்தனையோ காரில் பார்த்துட்டோம், இதெல்லாம் முடியாதையான்னு சொல்லி இருக்கலாம். ஆனா ஆண்டு சொல்றாரு, வனாந்திரம் தான், ஆனா நான் உனக்கு என்ன செய்ய போறேன்? வழியை திறக்க போகிறேன். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு தேவன் எப்படி செய்கிறாரா? திறக்கிற வனாந்திரம் தான், வழியே இல்ல. இட்ஸ் இம்பாசிபிள், முடியாது. எல்லாரும் சொல்லி இருக்கலாம், இது நடக்காது, ஆகாது என்று சொல்லி உங்கள் நம்பிக்கையற்று போயிருக்கலாம். ஆனா ஆண்டு சொல்றாரு, நான் உனக்கு ஒரு வழியை திறக்க போறேன். ஹல்லேலூயா. அதுதான் நான் செய்ய போற புதிய காரியம். உனக்கு புதிய வாசல்களை திறக்க போகிறேன். உனக்கான காரியங்களை நான் உனக்காக செய்ய போகிறேன். எதிர்பார்க்காத, நாம் எதிர்பார்க்காத காரியங்களை கர்த்தர் செய்கிற தேவன். வாசலை தேவன் திறப்பார், வழிகளை தேவன் திறப்பார் நமக்காக. நான் சொல்ல வனாந்திரம் தான். வழி ஏற்படும் என்பதற்கு எந்த விதமான அறிகுறியுமே இல்லை. நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையா இருக்கலாம், முடியாது என்று சொல்லிட்டு வந்திருக்கலாம், மற்றவர்களுக்கு சொல்லி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு வனாந்திரத்துல ஒரு வழியை ஏற்படுத்துவேன். அது மாத்திரம் இல்ல, அடுத்த வார்த்தை சொல்லுவோம், அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். வனாந்திரமான இடம் தான், தண்ணீரே இல்ல, ஆனா நான் உன்னை செழிப்பாக்குவேன். அதான் சொல்றார் ஆண்டவர். உன் வாழ்க்கையில் இருக்கிற வறட்சியா நினைக்க போகிறேன். ஒருவேளை அது ஆவிக்குரிய வறட்சியா இருக்கலாம், எவ்வளவு டல்லா இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வார நிலைமையா இருக்கலாம். ஆண்டவர் சொல்ல, இந்த நாட்களில் நான் அதை செழிப்பாக்க போகிறேன். ஹல்லேலூயா. பைபிள் வாஸ்தா ஒரு வறட்சி, ஜோமன முழங்கால்பட்ட ஒரு வறட்சி, தேவனுடைய காரியங்களை வறட்சியானம, ஆவிக்குரிய காரியத்தை ஒரு வறட்சி. அதை கர்த்தர் சொல்றாரு, இல்ல நான் அதை செழிப்பாக்க போகிறேன். அது மாத்திரமல்ல, உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு வறட்சியா இருக்கலாம். எவ்வளவோ சம்பாதிச்சு பார்ப்பீங்க, ஆனா செலவுகள் ஏராளமா இருக்கலாம். நீங்க நினைச்சபடி காலையில் நடத்த முடியாது இருக்கலாம். ஒரு வறட்சி, ஏதோ ஒரு வறட்சியை அனுபவிக்கிறதோட இருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, இல்ல உன் குடும்ப வாழ்க்கையில ஒரு செழிப்பை நான் தரப்போகிறேன். ஹல்லேலூயா. பைனான்சியல் ஒரு வறட்சியா இருக்கலாம், அதுலயும் தேவன் ஒரு செழிப்பை தேவன் தரும்படி விரும்புகிறார். அதை ஒட்டுமொத்தமாக தேவன் செய்ய விரும்புகிற காரியங்கள், அவர் வழிகளை திறக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய செழிப்பை தேவன் ஏற்படுத்தும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. செழிப்பு சொல்வது ஆவிக்குரிய நிலைமையில செழிப்பு, உலக பிராரம்ப காரியத்திலே, சரீர பிராரம்ப குடும்ப ஜீவியத்திலே செழிப்பு, எல்லா விதத்திலும் ஒரு ஆசிரியக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் தேவன் தரும்படியாய் விரும்புகிறார். இன்னைக்கு சில குடும்பம் நான் போய் ஜெபிக்க போயிருக்கிறேன். ஏராளமான சொத்துக்கள் உண்டு, பணம் உண்டு, வசதிகள் உண்டு, ஆனால் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள், சமாதானமற்ற ஒரு நிலைமை. வீட்டுக்குள்ள போனா மயான மாதிரி தெரியும், அங்க ஒண்ணுமே என்னமோ செத்த வீட்டுக்குள்ள உள்ள போற மாதிரி ஒண்ணுமே இல்ல. ஒரு செழிப்பற்ற ஒரு நிலைமை எல்லாம் இருக்கிறது, ஆனால் வாழ்க்கையில சந்தோஷம், ஒரு செழிப்பு இல்லை. ஆனா ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை என்ன செய்ய விரும்புகிறார்னா, அப்படிப்பட்ட நிலைமையில இல்ல, ஒரு செழிப்பாய் மாற்றும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு காலவெளியுடைய வாழ்க்கை நிலைமை எனக்கு தெரியாது, ஆனால் தேவனுடைய காலவெளி தீர்க்கதரிசன வார்த்தையாய் ஒரு சொல்லுவதற்காக தான் நான் உனக்கு ஒரு புதிய காட்டை செய்ய போகிறேன். நினையாத வாசல்ல நான் உனக்கு திறக்க போகிறேன். வனாந்திரம் தான், வழியே இல்லை என்று சொல்லுகிறேன். இதுதான் புதிய வாசல்களை, புதிய வழிகளை உனக்கு திறக்க போகிறேன். உன் வாழ்க்கையில ஒரு பெரிய, இதுவரை நீ அனுபவித்ததாக ஒரு பெரிய செழிப்பை நான் உனக்கு கட்டிட போகிறேன். அதுதான் தேவன் செய்ய போகிற ஒரு பெரிய ஆசிரியப்பட்ட காரியங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே தேவன் செய்கிறவர், அதுல மாறாதவர். ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் சொன்னால், தேவன் உங்கள் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய வேண்டும், புதிய வாசல் திறக்கப்பட வேண்டும். தேவனுடைய வாழ்க்கையை செழிப்பா மாத்தணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு 3 வசனத்திலிருந்து 4 காரியங்களை ரொம்ப வேகமா சொல்ல போகிறேன். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிபந்தனைக்குட்பட்டது. சரிதானா? எல்லாமே எதுக்குட்பட்டது? நிபந்தனை.
ஆல் த ப்ராமிசஸ் ஆஃப் காட் ஆர் கண்டிஷனல். எல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டது. நம்ம என்ன செய்யறோம்னா அந்த ஆசீர்வாதத்தை தூக்கிடுவோம், வழி எடுத்துட்டு ஆண்டவரே இதை மட்டும் நீங்க செய்ய இல்ல. ஆண்டவர் ஆசிரியர் தேவன், நம்முடைய வார்த்தையின் பேரில் நின்று கொண்டு செய்கிற தேவன். ஆனால் அதற்கான நிபந்தனை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆஸ்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே நான் நீங்க உங்களுக்கு சொல்லித்தர போற காரியம் என்னன்னா, உங்களுக்கு வாசல் திறக்கணும், எல்லாம் அடைச்சாய் செய்யா, எல்லாம் ஒரு இனி காரியமே இல்லை. ஆனா ஆண்டவர் வழியை திறக்க முடியும், ஆண்டவர் செழிப்பாக்க முடியும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்பதை நான் உங்களோடு பேச வருகிறேன். அது உங்க வாழ்க்கையில இன்றைக்கே செய்வதற்கு ஒப்பு கொடுப்பீர்களானால் ஆண்டவர் சொல்றார், இப்பொழுதே உன் வாழ்க்கையில புதிய காரியம் தோன்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது என்ன கண்டிஷன்? முந்தின வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்ற கண்டிஷன் ரொம்ப லேசு. பழச புறம் மறந்துருன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க இல்லையா? பழச புறம் என்ன செய்யணும்? மறக்க வேண்டும். மறதி என்பது தேவன் கொடுக்கிற பெரிய வரம், கிஃப்ட். விளங்கிச்சா உங்களுக்கு? மறதி என்பது தேவன் கொடுக்கிற வரம். இப்ப சிலருக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், எனக்கு வரமே இல்லைன்னு நினைச்சேன், இந்த வாரம் நினைச்சாங்க. சில ஆட்கள் சர்ச்சுக்கு வரபோதே பைபிளை மறந்துட்டேன் பாஸ்டர், அப்படி ஒரு ஆட்லாம் உண்டு. மறதி என்பது சாதாரண காரியம் அல்ல அருமையானவர்களே. நான் சொல்ல தேவன் கொடுக்கிற வரம். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறேன். முதல் குறிப்புல உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். ஆண்டு உள்ளத்துல வார்த்தை பேசும் வைத்தார். உங்களுக்காக ஜெபிக்க போறேன். எதுக்காக ஜெபிக்க போறேன்னா, உங்களுக்கு அந்த மறதி வரும்படியா ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. நீங்களோட யோசிக்கலாம், அது ரொம்ப ஈஸி தான் நினைப்பீங்க. இப்ப நான் தேவனுடைய வார்த்தை சொல்லி தர போறேன். இன்னைக்கு ஏன் அனைவருடைய வாழ்க்கையில செழிப்பு இல்லை, ஏன் பல காரியம் நடக்கல அப்படின்னா, ஆண்டவர் சொன்னாரு, பழச மர நான் புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன். ஆண்டவர் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் ஆண்டு சொல்லும் பொழுது ஒரு உதாரணம் சொன்னார். இன்னைக்கு நமக்கு என்ன பிரச்சனைனா, பழசையும் விடக்கூடாது, ஆனா புதுசையும் என்ன செய்யணும் வேண்டும். ஆண்டு சொல்றாரு, பழசையும் புதுசையும் ஒன்னா வைக்க முடியாது. லூக்கால வாசித்தீங்கன்னா, ஒரு பழைய துணியை புதிய வஸ்திரத்தோட என்ன செய்ய முடியாது, ஒட்டு போட முடியாது. போட்டா என்ன செய்யும், ரெண்டு பிச்சு போயிடும். அடுத்து துருத்திய சொல்றாரு, பழைய துருத்தியில புது ரசத்தை ஊத்தி வச்சதா துருத்தி கெட்டு போகும், ரசமும் என்ன செய்யும், வீணாய் போகும். அப்ப புது ரசத்தை எதுலதான் ஆண்டவர் ஊத்துவாரு, புது துருத்தியில். அப்ப ரெண்டும் ஒத்து வராது, ரெண்டும் என்ன செய்யாது, ஒருத்தர் பழசும் புதுசும் ஒத்து வராது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு புதுசை செய்ய போறேன், நீ பழசப்பறம் என்ன செய்ய மற. ஹல்லேலூயா. நீ மறதி என்பது நான் சொன்னேன் தேவனுடைய வரம்னு. ஆனா என்ன பிரச்சனைனா, ஆண்டவர் எதை மறக்காதன்றாரோ அதெல்லாம் மறந்துடுவோம். ஆனா ஆண்டவர் எதை மறன்றாரோ அதை அப்புறம் என்ன செய்ய மாட்டோம், மறக்காம வச்சிருப்போம். வசனம் எனக்கு 119 16 வசனம் கொஞ்சம் வாசிங்களேன். சங்கீதக்காரன் சொல்ற வார்த்தை ரொம்ப வேடிக்கையாக வாசியாகும். 119 16. உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். உம்முடைய வசனத்தை நினைக்க மாட்டேன், மறக்க மாட்டேன். நான் ஒரு முறை மதுரையில் ஞாயிற்றுக்கிழமை காலைல 6ஆம் தேதி சர்வீஸ் முடிச்சுட்டு ஈவினிங் இன்னொரு சர்ச், ஒரு சர்ச் அனிவர்சரி. பகல்ல வேற ஒரு ஸ்பீக்கர், ஈவினிங்ல நான் போயிருக்கிறேன். புதுக்கோட்டை என்ற இடம். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பிரயாணம் பண்ணி மாலையில போய் அந்த வீட்டில் இருந்தேன். சர்ச் வந்து அவங்களுடைய இந்த பிரதருடைய வீட்டு மாடியில நடக்குது, எல்டர் சர்ச். அவருடைய வீட்டு மாடியில தான் சர்ச் நடக்குது. சரி கொஞ்சம் முந்தி போயிட்டேன். 6 மணிக்கு 6 ஒரு 5 மணிக்கு போனேன். ஒரு டீ ஒன்று விழுந்தார், குடித்து கொண்டு பகல் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங், அவங்க இன்னொரு வேற ஸ்பீக்கர். அப்போ நான் கேட்டேன், பிரதர் 6 எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன பிரசங்கம் பண்ணான்னு கேட்டேன். அப்போ உடனே சொன்னார், நல்ல பிரசங்கம் தான் பண்ணாங்க. நான் யோசிச்சு பார்த்தார். எனக்கு பெரிய தர்ம சங்கம் வச்சு ஏன்டா நம்ம கேட்டோம்னு ஆகி போச்சு. அவருக்கு காலைல கேட்ட பிரசங்கம் உடனே நினைச்சுட்டாங்க, மறந்துடுச்சு. பலர் நமக்கு அப்படிதான், வசனம்னா என்ன செய்யும், ஈஸியா மறந்துடைய வேத வசனத்தை நினைச்ச மாட்டேன், மறவேன் அப்படின்னு சொல்றாரு. 16 நம்பரை திருப்பி போட்டா எவ்வளவு? 61. கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. என்ன செய்யலையா? அங்க 16 என்ன சொல்றாரு, மறவேன்னு சொல்றான். இங்க 61 வரும் பொழுது, என்ன துன்மார்களுக்கு கொள்ளையிட்டுச்சியா, ஆனாலும் நான் இதை மறக்கவே இல்லை, வசனத்தை மறக்கவில்லை. ஹல்லேலூயா.
அதனால தேவன் செய்த சில காரியத்தை மறக்க கூடாது, உண்மைதான். ஆனா இன்னைக்கு இப்ப அது சொல்ல போல, இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா, தேவன் எதை மறன்றாரோ அதை என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்களேன், மறக்க வேண்டும். இதுதான் கண்டிஷன், வேற பெரிய கண்டிஷன்ல இல்ல. புதிய காரியத்தை கத்த செய்யணுமா, உங்களுக்கு புது வாசல் திறக்கணுமா, உங்க வாழ்க்கையில செழிப்பு வரணுமா, ஆண்டவர் எதை மறன்றாரோ அதை என்ன செய்யணும்? மறக்க வேண்டும். இந்த காலவெளிதான் ஒரு 3 பேருடைய வாழ்க்கை, 2 பேருடைய வாழ்க்கை, இன்னொரு வசனம், 3 வசனத்திலிருந்து 4 காரியங்களை நான் சொல்ல போறேன். இந்த காரியத்தை மறப்பதற்கு மிக 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 ஆண்டுடைய கிருபை நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு என்ன ஜெபம் பண்ண போறேன்னா, ஒரு மறதி வரணும்னு ஜெபம். ஹல்லேலூயா. கட்டாயம் இது அவசியம், அது அவசியமான காரியம். அதுக்காக ஜெபம் பண்ண போறேன். கர்த்தர் இந்த நாள்ல அதை கட்டிட போறேன். ஏன்னா பலருடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் மறக்காதபடி அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பால் கடித்துக் கொண்டிருக்கிறது. முதலாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். ஆதியாகமம் 41:51. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். நல்லா கவனிங்க. யோசேப்பு சொன்ன காரியம், என் வருத்தங்கள் யாவையும் தேவன் மறக்கும்படி செய்தார். என் வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி செய்தார். அது பிறகு யோசேப்பின் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அதுவரை இல்லாத ஆச்சரியமான காரியம் யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்தது. ஹல்லேலூயா. அது எதை மறந்தானா? எல்லாம் கொஞ்சம் வாய் சொல்ல பார்ப்போம். வருத்தம் சொல்லுங்க பார்ப்போம். எதை மறக்கும்படி செய்தார்? 1-2 வருத்தமா? எந்த வருத்தம்? என்னது பைபிள்ல? வருத்தம் யாவையும் ஆண்டவர் மறக்கும்படி பண்ணினார் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு காலவெளியில கர்த்தர் உங்க உள்ளத்தில் இருக்கிற எல்லா வருத்தங்களையும் மறக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். யோசேப்பின் வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா, தகப்பனுக்கு ரொம்ப நேசமுள்ள மகன். இளைய வயதிலே, சிறு வயதிலே அம்மாவை இழந்துட்டான். அப்பாவுடைய அரவணைப்பிலே வாழ்கிறான். ஆனால் நீதியாய் நேர்மையாய் அவன் வாழ்ந்து வருகிறான். சகோதரர் துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறார்கள். நீங்க வேதத்தில் வாசித்தீங்கன்னா 37ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தை போய் வாசித்து பாருங்க. சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள், அதிகமாய் பகைத்தார்கள், முன்னிலும் அதிகமாய் பகைத்தார்கள். ஏன் பகைக்கிறான்னு தெரியாது. மற்றொருவால் பகைக்கப்பட்டான். ஏன் எனக்கு இப்படி? சின்ன வயசுல தாய் இழந்துட்டேன், இப்பொழுதும் சகோதரி அரவணைப்பு இல்லை எனக்கு, மற்றொருவால் பகைக்கிறான்ங்கிற ஒரு வருத்தம் அவனுக்குள்ள உள்ளத்துல காணப்பட்டது. உள்ளத்துல ஒரு ஏக்கம், உள்ளத்துல வேதனை. ஏன் என் வாழ்க்கையில இப்படி? ஏன் என் வாழ்க்கையில இப்படி? யாரும் அன்பு வரலையே? ஏன் என் வாழ்க்கையில இப்படி எல்லாரும் பகைக்கிறாங்க? அது மாத்திரம் இல்ல, அப்பா அவனை சாப்பாடு கொண்டு போய் கொடுத்து சகோதரரை பார்க்கும்படி சொன்ன வேளையிலே எல்லாரும் அவனுக்கு எங்க போட்டாங்களா? குழிக்குள்ள. அவனுக்கு வருத்தம், இதயத்துல வேதனை. அது மாத்திரமல்ல, ஏற்று விட்டார்கள். ஏற்று விட்டிருக்கும் பொழுது யோசேப்பு கெஞ்சினான் என்று எழுதப்படுகிறான். கெஞ்சினான், அப்பா என்னை விட்டு தயவுசெய்து ஏற்று விற்காத. அழுதான், கெஞ்சினான். ஆனால் அவனை ஏற்று விட்டு போட்டாங்க. இதெல்லாம் உள்ளத்துல பயங்கரமாய் பாதித்தது. பயங்கரமான வருத்த உள்ளத்துல காணப்பட்டது. சரி, அது பரவாயில்ல. போத்திபாருடைய வீட்டுல வந்தான், கொஞ்சம் வேலைக்கு இருந்தான். அங்க வேலைக்கு இருக்கும் பொழுது கொஞ்சம் நல்ல முறையில் வந்தது. திடீரென்று போத்திபாருடைய மனைவி மூலமாய் தவறாய் குற்றம் சாட்டப்பட்டான். பரிசுத்தம் உள்ளவன், பொல்லாப்புக்கு உலகிறவன், தேவனுக்கு பயந்தவன். ஆனால் ஒரு பயங்கரமான தவறான குற்றச்சாட்டு அவன் மேல வந்தது. சிறைச்சாலைக்குள்ள உள்ளவே உட்கார்ந்தான், தள்ளப்பட்டான் சிறைச்சாலைக்குள்ள. இதெல்லாம் யோசேப்புக்குள்ள வருத்தம் இருந்து கொண்டே இருந்தது. அருமையானவர்களே, நீங்க உங்களுடைய வாழ்க்கை சற்று நீங்க திரும்பி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை மற்றவர்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். மற்றவருடைய வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தை காயப்படுத்தியிருக்கலாம். நீங்கள் நன்மை செய்ய மற்றவர்களுக்கு தீமை செய்திருக்கலாம். ஐயோ இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ற ஒரு வருத்தம் உங்க உள்ளத்துல ஆழத்தில் இருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, நான் மன்னிச்சிட்டேன், ஆனா ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது. இது உள்ளத்துல இருக்கிற வரைக்கும் கர்த்தர் நமக்கு புதிய காரியத்தை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. பல நேரத்தில் நான் பார்த்திருக்கிறேன், சிலர்
பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அவன் யார் உங்கள் உள்ளத்தை காயப்படுத்துறாங்களோ, யார் உங்களுக்கு விரோதமா செஞ்சாங்களோ அந்த ஆளையே முன்னால கொண்டு நிறுத்துவான். மறக்க முடிஞ்சாலும் என்ன செய்யல, தூக்கத்திலே அந்த ஆளையா வந்து நிக்கிறாரு. இது பிசாசு தந்திரம். நேற்று 2 பேருக்கு நான் பரிசு தரணும். இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன், உங்களுக்கு பரிசு தர போறேன். கணக்கு வச்சிருக்கேன். யார் யார்? யோசேப்புடைய மாமனார் பேர் என்ன? அது மோசேயின் மாமனார். சொல்லுவாங்க எங்க மாமனார் பேரே எங்களுக்கு தெரியாது. யோசேப்புடைய மாமனார் பேர் என்ன? பைபிள் திருப்பி அச்சப்பா பைபிள் அட்டாட்டாட்டாட்டா பைபிள் திருப்பி பேசுவாங்க. நான் பைபிள் பிரச்சனை பைபிள் மூடி வச்சிருக்கேன். பார்த்தாச்சா? பார்க்காம சொன்னீங்க. பார்த்தா பிரைஸ் கிடையாது. பிரைஸ் கிடையாது. போத்திபிரா என்ன பேர் சொல்லுங்க அப்போ? சத்தமா சொல்லணே. போத்திபார்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்போ. 2 சொல்றதுக்கு எப்படி இருக்கு? ஒரே மாதிரி தானே இருக்கு. 2 போத்திபார் போத்திபிரா. இப்ப யோசேப்பு வந்து எங்க பெரிய ராஜாவை மாறுறான். ஆண்டவர் பெரிய அதிகாரியை மாத்தி இருக்கிறாரு. போத்திபிரான் நினைச்ச உடனே, மாமனார நினைச்ச உடனே யார் வருது? போத்திபார். ஒரு நாள்ல செய்யாத தவற என்ன செஞ்சாங்க? செய்தேன்னு எங்க கொண்டு போட்டாங்க? என்ன ஜெயில கொண்டு வச்சாங்க. போத்திபிரா போத்திபார். பிசாசுதான். பல நேரத்தில் சில சொல்லுவாங்க, அந்த பேரை சொன்னாலே ரத்தம் கொதிக்குது அப்படின்வாங்க. சொன்னாங்க இல்லையா? நடைமுறை இருக்கா இல்லையா? நானே இப்படிதான் இருக்கேன்றீங்களா நீங்க? மாமனார் பேரை சொன்னாலே புருஷன் சண்டைக்கு வருவாங்க. அவர் பேரைய சொல்லாங்க. பாக்குறேன். ஏன்னா பிரச்சனை இல்ல, அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த அளவுக்கு உள்ளம் காயப்பட்டிருக்கிறது, அந்த அளவுக்கு உள்ளம் வேதனை இருக்கிறது, வருத்தம் இருக்கிறது. அதனாலதான் சில மறக்கணும் பார்க்கணும், ஆனா மறக்க முடியல. சம்பவத்தை மறக்க முடியல, அந்த காரியத்தை மறக்க முடியல. நல்லா கவனிங்க. கர்த்தராத்தான் மறக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க மறக்க ட்ரை பண்ணீங்க, முடியல. ஆனா அதனாலதான் சொன்னேன், நாங்க ஜெபிக்க போறோம், கர்த்தர் மறக்க கிருபை தர போகிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றது ரைட்டா? பல நேரங்கள் அந்த சம்பவம் ஞாபகம், சிறு பிள்ளையில, அதோட வாழ்க்கையின் இளமை காலங்கள்ல சொன்ன அந்த ஒரு வார்த்தை உங்க உள்ளத்துல ஆழத்தை தைச்சிச்சு. அது உள்ளத்துல வருத்தத்தை ஏற்படுத்திட்டே இருக்கு. உள்ளத்துல வருத்தம் இருக்கு, நீங்க மறக்க ட்ரை பண்றீங்க. ஆனா அவரை குறித்து பேசும் பொழுதோ அல்ல அந்த சம்பவங்கள் ஞாபகம் வரும் பொழுதோ உங்க உள்ளத்துல அப்படியே அந்த வேதனை. யோசேப்பு வாழ்க்கை அப்படிதான். ஆனா சொன்னா, ஆண்டவர் என் வருத்தம் யாவையும் மறக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு யார் உங்களுக்கு வருத்தம் ஏற்படுத்தியிருந்தாலும் சரி, எந்த விதத்துல காயப்பட்டிருந்தாலும் சரி, உங்களுடைய உள்ளங்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டோட கிருபை கேட்ப, ஆண்டவரே நான் மன்னிச்சேன், ஆண்டவரே நான் முழுசு மறந்துடுறேன். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? உங்களுக்கு அப்பதான் ஆண்டவர் புதிய காரியம் செய்வார். உலகச்சா உங்களுக்கு இன்னைக்கு ஜெயில போட்டு ஆள் அடைச்சு வைக்கல. நம்ம அநேகர் உள்ளத்துல அடைச்சு வச்சிருக்கீங்க, ஜெயில வச்சிருக்கிறோம். சில ஆளை பிடிச்சு உள்ள வச்சிருக்கிறோம், சிறைச்சாலைகள் வச்ச மாதிரி சிலரை கைது பண்ணி வச்சிருக்கோம். இன்னைக்கு காலையில அவங்க எல்லாம் விடுதலை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. என் கர்த்தர் உங்க வாழ்க்கையில புதிய காரியம் செய்ய போகிறார். அதனால செழிப்பு, ஏன் வறட்சி, ஏன் கலக்கம், ஏன் ஒரு மாதிரி நிலைமைகள்? நல்லதான் இருக்கிறோம், ஜெபம் பண்றோம். ஆனா திடீரென்று நம்முடைய உள்ளத்துல வார்த்தை வந்தவன காலை நினைச்ச உடனே நம்முடைய உள்ளத்துல ஒரு அங்கலாய்ப்பு, அவரை பார்த்த உடனே ஒரு கசப்பு நம்முடைய உள்ளத்துல உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிற வரைக்கும் நான் உன் வாழ்க்கையில புதிய காரியம் செய்ய முடியாது. ஆனா இன்றைக்கு நான் புதிய காரியம் செய்ய விரும்புறேன். நீ எல்லாத்தையும் மன்னித்து மறக்கும்படியாய் ஆண்டோடைய கிருபை பெற்றுள்ள போகிறோம். ஹல்லேலூயா. நான் சொன்னது போல இது நம்மால முடியாது, இது ஆண்டோடைய கிருபை வேணும். அதான் யோசேப்பு சொல்கிறான், தேவன் என் வருத்தம் யாவையும் என்ன செய்தார்? மறக்கும்படி செய்த யார்? தேவன். நாளைக்கு அதைத்தான் முதல்ல ஜெபிக்க போறேன், ஆண்டோட கிருபை கேட்க போறோம். அது யாருனாலும் சரி, ஒருவேளை உங்க புருஷன் சொன்ன வார்த்தையா இருக்கலாம், உங்க மாமி சொன்ன வார்த்தையா இருக்கலாம், உங்க உறவினர் சொன்ன வார்த்தையா இருக்கலாம், உங்க வேலை சொன்ன நடந்தோட காரியமா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில குடும்பத்தில் ஏற்பட்ட காரியமா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம். அது உள்ளத்தை அதிகமாய் பாதித்து இருக்கிறது, உள்ளத்தின் ஆழத்தில் வேதனை ஏற்படுத்தி இருக்கிறது, அது வருத்தத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு மூலையில இருக்கு, நல்லதா இருக்கிறீங்க, ஆனா திடீரென்று ஒரு போன் கால், அவ்வளவுதான் பிரச்சனை, உடனே கண்ணீர், வீட்டுல பிரச்சனைகள், அந்த பழைய காரியம் உடனே வருது, கலக்கம், சோர்ந்து உட்கார்ந்து விடுகிறோம். கர்த்தரை நீ இப்படி செய்ய விரும்பல. ஹல்லேலூயா. ஆண்டவர் வாழ்க்கையில புதிய காரியம் செய்ய விரும்புகிறார். வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு செழிப்ப கத்த கட்டிட்டு முடிவு விரும்புகிறார்.
ஆண்டவர் புதிய வாசலை தேவன் உங்களுக்காக திறக்க முடியாது விரும்புகிறார். ஆகவே ஆண்டவருக்கு ஆண்டவரே, என் வருத்தங்கள் யாரும் உங்களுக்கு நான் அந்த வார்த்தையை பேசும் பொழுதே உங்க உள்ளத்துக்கு தெரியும். ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்துல காட்டியிருக்கிறார். நான் ஜெப நேரத்தில் ஜெபிக்க போறேன். முதலாவது தான் ஜெபிக்க போகிறேன். இதுவரை இல்லாத கத்திருந்த நாள் ஒரு விடுதலை நமக்கு தர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டார் விடுதலை தர வேண்டும். ஒரு சமாதானம் உள்ள, ஒரு ஆரோக்கியம் உள்ள. அநேகருக்கு இந்த மாதிரி வருத்தங்கள் உள்ளத்தில் இருக்கிறதுனால சரீரத்தில் பலவீனம், டென்ஷன். ஆண்டவர் அதை நீக்கும்படி விரும்புகிறார். ஆண்டவர் சொல்ல புதிய காரியம் செய்ய போறேன். உன் வாழ்க்கையில வனாந்திரத்தில் ஒரு வழியை உண்டாக்க போறேன், செழிப்பு உண்டாக்க போறேன். லகுவான காரியம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டுடைய கிருபையை கேட்டோம்னா கர்த்தர் நிச்சயமா உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஒரு நாள் வீட்டுக்கு வராதான்னு சொன்ன நாட்கள் இப்ப வந்து எப்படியாவது ஒரு நேரம் மிதிச்சுட்டு போன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் நினைச்சுதாருங்க உயர்த்தி வைத்திருக்கிறார். வருத்தம், அந்த மாதிரி வருத்தம் உண்டு. ஆனா ஆண்டுடைய கிருபை கேட்க போறேன். எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் அந்த கிருபையை தரப்போகிற எல்லா வருத்தங்கள், நான் சொல்ற எந்த காரியமானாலும் சரி, எப்படிப்பட்ட காரியமா சரி, ஆண்டவர் உங்களை ஆசிரிக்க விரும்புகிறார். அதனால அதை மறங்க. ஹல்லேலூயா. சில சொல்லுவாங்க, செத்தாலும் நான் அதை நினைச்ச மாட்டேன், மறக்க மாட்டேன். செத்த பிறகு எங்க ஏன்னா அவ்வளவுதான் பாதிப்பு. நான் பார்த்திருக்கிறேன். அவ்வளவுதான் பாதிப்பு வந்ததுனால அவங்க உள்ளத்துல காரியம், அந்த பாதிக்க செய்த அந்த ஆள் வீட்டுக்குள்ள கால் வச்சிட்டாலே போதும் அவங்களுக்கு. அவ்வளவுதான் உங்களுக்கு, அவ்வளவுதான் டென்ஷன். ஒன்னே சகோதரிமாரா இருந்தா அடுப்பாங்கடையில எல்லாம் கடப்படான்னு உருளும். அவ்வளவுதான், வேற நடக்கும். அவங்களுக்கு இதனால புருஷன் மனைவி சண்டை, பிரச்சனை. குடும்ப ஜெபம் பண்றாங்க, குடும்ப ஜெபம் தனித்தனியா ஜெபம் பண்ணுவாங்க. எங்க தனித்தனியா ஜெபம் பண்ண பிரச்சனைகள். ஏன்னா அந்த உள்ளத்தின் ஆளுதல். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம கர்த்தர் வேர்வத்திங்க அதை கொண்டு வந்துக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கான அந்த வருத்தங்கள் யாவையும் இதுவரைக்கும் இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல பிளைனா ஓப்பன், ஆண்டவரே அந்த ஆளை உள்ளத்துல சிறப்பிடிச்சு வச்சிருக்கிறேன், நான் விடுதலை பண்றேன் ஆண்டவர். ஆண்டவர் சொன்னாரு, நீங்க விடுதலை பண்ணுங்கள், நீங்கள் விடுதலை அடைவீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு செழிப்பு, உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு நன்மை, உங்களுக்கு தான் தேவன் செய்யும்படியாக தேவன் விரும்புகிறார். ஆகவே முதலாவது இந்த வருத்தம் யாவையும் மறுபடியும் ஜெபிக்க போறோம். இரண்டாவது பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் சொன்ன காரியத்தை நான் வாசிங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் 2 காரியத்தை சொல்ல போறேன். பிலிப்பியர் சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. போதும், பின்னானவைகளை மறந்து. இன்றைக்கு நாம் தேவன் புதிய காரியத்தை செய்ய வேண்டுமானால், தேவன் நம்முடைய வாழ்க்கையை அற்புதம் செய்ய வேண்டுமானால், புதிய வழிகளை தேவன் திறக்க வேண்டுமானால், ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்பாய் மாற வேண்டுமானால், தேவன் சொல்கிறார், பின்னானவனை forget the past things, கடந்த காலத்தை மறக்க வேண்டும். அப்படின்னா 2 சொல்ல விரும்புகிறேன். first failures, கடந்த கால தோல்விகளை மறக்க வேண்டும். கவனிச்சீங்களா? கடந்த கால தோல்வி என்ன செய்யணும்? மறக்கணும். இன்னைக்கு அநேக நேரத்தில் சாத்தான் என்ன பண்ணுகிறான்? ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற விரும்புறீங்க, பிசாசு சொல்றான், கடந்த காலத்தில் விழுந்து போனது, பாவத்தில் விழுந்தது, தீர்மானம் எடுத்தீங்க, வழியை போனது, அதெல்லாம் சொல்லி உன்னால எங்க முடியுமாப்பா, நீ விசேஷமா அந்த கூட்டத்துல வந்து தீர்மானம் எடுக்கத்தான் செய்வ, முந்தி அப்படித்தான் எடுத்த, ஆனா நினைச்சிட்ட விழுந்து போயிட்ட, இனி ஒன்னால நினைச்சாது ஆகாது. சாத்தான் செய்யற பெரிய தந்திரம். பாவம் செய்ய தூண்டுவான், செஞ்ச பிறகு அதையே சொல்லிட்டே இருப்பான், நீ சரியில்லை, முடியாது. அவன் என்னன்னா, நம்ம ஆட்களுக்கு 5 அடி மேல ஏறினாங்கன்னா 10 அடி பின்னளவு. ஏன் அப்படின்னா கடந்த கால தோல்விகள். நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட பின்பு ஆண்டுடைய பாதை நடந்து வந்த வேளையிலே தவறி இருக்கலாம், பாவத்தில் விழுந்து போயிருக்கலாம், எடுத்த தீர்மானத்தை தோற்று போயிருக்கலாம். ஆனால் உண்மையா சின்சியரா ஆண்டவர்கிட்ட நீங்க அதை மன்னிப்பு கேட்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் மன்னித்திருக்கிறார், மறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மன்னித்த பாவத்தை நீங்க நினைச்ச வேண்டிய அவசியம் இல்லை, நினைப்பூட்ட வேண்டிய அவசியமே இல்லை. சாத்தான் நினைப்படுகிறான், பழைய கடந்த கால தோல்வி, அந்த காலத்தில் இருந்த நிலைமையே சொல்லி 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 உன்னால முடியாது, ஆகாது, இப்ப சுத்தமாய் வாழ முடியாது, தேவனுக்காக ஜீவிக்க முடியாது சொல்லி கலந்து விழுந்து போன காரியத்தை தேவன் பிடித்து இழுத்தெடுத்து தேவன் செய்கிற புதிய காரியத்துக்குள்ளே நம்மை போக விடுறதில்லை. இது சாத்தானுடைய தந்திரம். அதனால இன்னைக்கு கடந்த காலத்துல ஏற்பட்ட எல்லா காரியத்திற்கும் ஆண்டவர் மறதியை தரும்படியாக ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா புதிய காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய ஊர்ல கேரளா
அப்படின்னு கேரளா மாநிலம் இருக்கிறது. கேரளா மாநிலத்தை போனீங்கன்னா சில இடங்கள்ல இந்த மாதிரி மலை இருக்கும், இடையில தண்ணி ஏகப்பட்ட தண்ணி இருக்கும். அப்ப ஷாப்பிங் அந்த மலையில கடைகள்லாம் இருக்கும். அப்ப இந்த மலையில என்ன செய்வாங்கன்னா சின்ன வல்லம் என்று சொல்லுவாங்க, சின்ன போட் வல்லம் என்று சொல்லுவார்கள். இந்த போட்ல இங்க இருந்து புறப்பட்டு அந்த பக்கம் போவாங்க. சிலருக்கு சொந்த போட் இருக்கு, வாடகை போட் இருக்கிறது. இந்த பக்கம் புறப்பட்டு அந்த மலையில போய் அந்த பக்கம் ஓரத்துல கட்டைகள் நடப்பட்டிருக்கும். அந்த போட் அங்க கட்டி வைத்து விட்டு ஷாப்பிங்லாம் போயிட்டு ஈவினிங் நினைச்சு திரும்பி தங்கள் வீட்டுக்கு வருவார்கள். இப்படி ஒரு நாள் 2 பேர் புறப்பட்டு போனாங்களாம். 2 பேர் புறப்பட்டு போய் எல்லாம் ஷாப்பிங் பண்ணாங்க. எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வரும்பொழுது அங்க நல்லா சாராயம் கிடைக்கும். வரும்பொழுது 2 பேரும் கொஞ்சம் நினைச்சா குளிருக்கு சாராயம் குடிக்கிறோன்னு சொல்லி கொஞ்சம் நினைச்சார்கள். ஊத்தி கொண்டு வந்து போட்ல ஏறினாங்க. இரவு ஆயிடுச்சு, வந்து ஏறி உட்கார்ந்தாங்க. ஏறி உட்கார்ந்து 2 பேரும் தண்டு வலித்து பார்த்தார்கள். ஆனா போட்டு ஊர் வந்து சேர்ந்தது பாடில்லை. விடிஞ்ச பிறகுதான் பார்த்தா என்ன பிரச்சனை, குடி போதையில ஏறினவங்க கட்டின கயிறை மறந்துட்டாங்க. கட்டின கயிறு என்ன செய்யல, அவுத்து விடல. 2 பேரும் குட்டி போதையில வந்த ஆட்கள் ஏறி உட்காந்து ஒரே துடுப்பு தான், அங்க அவுக்கல. இன்னைக்கு அநேகருக்கு அப்படித்தான். அல்லேலூயா சோத்திரம் எல்லாம் நைட் தான், ஆனா அங்க கட்டு இருக்கு. பிசாசு நினைச்சிட்டான், ஏய் நீ என்ன தெரிந்தாலும் முடியாதவன், நீ விழுந்து போன, நீ தோற்று போன, கயிறை வச்சு கட்டி இங்க எல்லாம் ஒரே தான். அல்லேலூயா சோத்திரம் எல்லாம் இருந்தாலும் இங்க கயிறை நினைச்சிட்டாங்க இழுக்குது. ஆண்டு சொல்ற இன்னைக்கு அந்த கயிறை வெட்டுன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு பல காரியங்கள்னா இது நான் வந்து சொல்றது காரணம் என்னன்னா, இப்ப நானும் உங்க பாதையில வந்தவன் தான், புதுசு இல்லை. நானும் உங்களை பார்த்து உலகத்துல வாழ்ந்தானே. அதனால சொல்ற வாழ்க்கையில அனுபவப்பட்ட நல்ல தேவன் நமக்கு இந்த புதிய காரியத்தை வச்சிருக்கிறாரு. பிசாசுக்கு என்னன்னா, இந்த புதிய காரியத்துல உள்ள போயிட்டோம்னா அவனுக்கு போச்சு, ஆண்டவர் நான் மையப்பட்டு நம்ம ஆசிரியப்பட்டுருவோம். இது பிசாசுக்கு பிடிக்காதனால அவன் சொல்லுவான, முகாம்லாம் நல்லதாப்பா, நீ அட்டன் பண்ணலாம் நல்லதான், இங்க எல்லாம் தீர்மானம் பண்ணி எதுவும் செஞ்சேன்னா அது உன்னால தாக்கு பிடிக்க முடியாது. நீ எத்தனை முறை தீர்மானம் பண்ணி விழுந்திருக்க பாரு, சும்மா எமோஷன் ஆகாத, சும்மா எதையும் சும்மா வந்து அட்டன் பண்ணி அப்போ. இப்ப என்ன ஆச்சு, கிறிஸ்துவுக்குள்ள முன்னேறதுக்கு விடாம இங்க யாரு கயத்தை பிடிச்சி கட்டி வச்சிருக்கிறது? இப்ப யாரு கட்டி வச்சிருக்கிறது சொல்லுங்களேன். சில கட்டி இருக்க மாதிரி தெரியுது. ஆனா ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகிறாருன்னா, உங்களை கர்த்தர் புதிய வழிக்குள் நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் உள்ளத்தின் ஆழத்துல இந்த வார்த்தை சொல்லுகிறேன். கர்த்தர் இதுவரை இல்லாத ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவத்துக்குள்ள உங்களை கொண்டு போக விரும்புகிறார். ஹல்லேலூயா. தோல்வியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை. நான் வந்து இறங்க நினைக்கி ரோப் கார்ல போனோம், அப்படித்தானே? சிஸ்டர் சொன்னாங்க ரொம்ப பள்ளம் அப்படின்னாங்க. நான் மேல போகும்போது பார்த்தேன் பரவாயில்ல கொஞ்சம் தானே பள்ளம் இருக்குன்னு. அங்க போய் பார்த்த பிறகுதான் பார்த்தேன் எவ்வளவு பள்ளம். அப்ப நான் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா உங்களுக்கு, நல்ல வானத்தையே பார்த்துருப்போம். கீழே பார்த்தா என்னது பயம். அதனால எங்க பாக்குறது இப்ப மேல. அப்ப எனக்கு ஆண்டவர் பாடத்தை படிப்பிச்சார், கீழே விழுந்து போனாலேயே ஏயா பார்க்கணும், நீ என்ன பாரு, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில மேல இங்க வர முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் இன்னும் மேல உட்காந்துக்கும் போது யோசிக்காத என் உள்ளத்துல செஞ்சுட்டு தான் போனேன். கீழே பார்த்தா பயந்தான். ஆக்சுவலா நான் ரொம்ப பயந்தான் ஒளி, ஏனில ஏறிட்டே இறங்குறதுக்கு சின்ன வயசுல பயப்படுவேன். அவ்வளவு பயந்தான் ஒளிதான். ஆனா என் உள்ளத்துல ஆண்டு சொன்ன காரியம், மேல பாரு கீழே, அதனுடைய காரியமே தெரிய போறதில்ல. கீழே பார்த்து எவ்வளவு, அது கீழே பார்க்கும்போது இமேஜினேஷன் வந்துடும் ஒண்ணு, இது அந்த விழுந்தா என்ன ஆகும், வருங்கால காரியம் எல்லாமே வந்துடும். ஒண்ணுமே இல்ல. ஆனா பிசாசு அப்படிதான் செய்வான். பிசாசு பல நேரத்துல இந்த பின்னால இழுத்து நம்ம விழுந்து விடுறது உண்மை. ஆனா உண்மையா சின்சியரா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் விழுந்துட்டப்பா, அந்த மாதிரி தவறிட்டேன், எழுத்து தீர்மானத்தை தோற்று போன ஆண்டவரே இனி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஆண்டவர் மன்னிப்பது மாத்திரமல்ல அதை கம்ப்ளீட்டா மறந்துடுறார். ஹல்லேலூயா. உங்களை பார்க்கும்போது எப்படி பாக்குறாருன்னா, ஃப்ரெஷ்ஷா பாக்குறாரு, புது மனுஷனை போல தான் பாக்குறாரு. ஆனா பிசாசு என்ன பண்றான்னா, ஆண்டவர் வைத்திருக்கிற வாசல்ல பிரவேசிக்கூடாது, தேவன் வைத்திருக்கிற நன்மையில போகக்கூடாதுன்னு சொல்றதுக்காக அவன் பின்னால கயிறை போட்டு கட்டி இழுத்துருக்கிறான். இன்னைக்கு ஜெப நேரத்துல நீங்க யார் யார் அப்படி இருக்கீங்களோ அந்த கல்லாம் கொஞ்சம் வெட்டி விடுங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் முன்னேறி போட்டு, எனக்கு தெரியும் பிசாசு சொல்லுவான், எல்லாம் தெரியுமாப்பா, திடீர்னு முடி வருது திடீர்னு போகாது, எல்லாம் நமக்கெல்லாம் எத்தனை வருஷமா பார்த்துருக்கிறேன், யார பார்த்துருக்கிறேன், இதெல்லாம் எதுக்கு பிடிச்சிருக்கிறோம் உள்ள பின்னால. அதல்ல, நீ கர்த்தர் உங்களை முன்னோக்கி செல்ல விரும்புகிறார், புதிய ஆசீர்வாதங்களை தேவன் தரும்படி விரும்புகிறார். ஆகவே பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ் இதெல்லாம் மறந்துடுவோம். அடுத்து கடந்த கால வெற்றியையும் மறக்கணும். விளங்குச்சா? கடந்த கால வெற்றியை என்ன செய்யணும், மறக்கணும். சில சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எப்படி இருந்தேன்னு தெரியுமா, அன்னைக்கு இருந்தீங்க, இப்படி இப்ப எப்படி இருக்கீங்க, பசுத்தாய் பெற்ற வழியில எப்படி அந்நிய வாச பேசுன்னு தெரியுமா, அன்னைக்கு ரைட்டு, இன்னைக்கு எப்படி
சிலருக்கு பழைய காலத்தை வச்சு ஓட்டுவாங்க. அந்த பழைய காலத்தை வச்சுக்கிட்டே என்ன செய்வாங்க, 20 வருஷத்துக்கு முன்னால 10 வருஷத்துக்கு முன்னால நான் அப்படி ஜெபம் பண்ணேன், இப்படி ஜெபம் பண்ணேன். அது ரைட் ஐயா, இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க அதான் முக்கியம். கடந்த கால வெற்றி அல்ல. கடந்த காலத்திலே தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக இவருக்கு ஸ்தோத்திரம், நல்லது. ஆனா அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கு நமக்கு பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் இன்றைக்கு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. பைபிளை படிக்கும் பொழுது ஆதியாம் படிச்ச மாதிரி தான் படிச்சிருக்கிறோம், ரைட். இதுன்னு தெரியும், கடைசியில எல்லாம் தெரியும் நினைப்பா, கடைசியில் ஒண்ணுமே தெரியாது. எனக்கு ஒரு சொல்லி கொடுத்தாரு, பைபிளை வாசிக்கும் பொழுது புது புத்தகத்தை வாசிக்கிறது போல இருக்கணுமா. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, எனக்கு பைபிள் தமிழ் பைபிள் 4-5 பைபிள் வச்சிருக்கிறேன். ஏன்னா சில இடத்துல தெரிஞ்ச வசனத்தை இப்படி கோடு ஓட்டோம்னா என்ன, இங்கேயும் கோடு ஓட்டுருவோம். இது இங்க கோடு ஓட்டாச்சு, இங்க நமக்கு என்ன செய்யுங்க, இது கோடு ஓட்டாச்சு, இது தெரியும் நமக்கு. இல்லாட்டி கலர் அடிச்சிருக்கு, நமக்கு என்ன செய்யும் இல்ல. இதெல்லாம் நான் வச்சு பிராக்டிகல் செய்யற காரியம் தான். புது பைபிள் ஒரு கோடு போடாத பைபிள் வச்சிருக்கேன் நான். சில பைபிள் கேள்வி கேட்கறதுக்கு இருக்குன்னு வச்சிருக்கேன், முட்டை முட்டையா போட்டு வச்சிருக்கேன். சிலதை படிக்கிறது பாடம், பரிசுத்தமான புத்தகம் தொடக்கூடாது அப்படி இல்லை, ரைட். அவளுக்கு ஆண்டு சில காரியங்களை சொல்ல திரும்ப வேண்டியிருக்கு. அப்ப புது பைபிள் வச்சுட்டு நான் வாசிக்க இதுவரை தெரியாத போல வாசிக்கிறது, சரிதானா? இதுபோல தெரியாத போல வாசிக்கிறதுனாலதான் கர்த்தர் அநேக சத்தியங்களை எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் ஆண்டவர்கிட்ட வாஞ்சிக்கிறேன், கர்த்தர் புதிய புதிய சத்தியங்களை கற்றுத் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கற்றுத் தருகிறார். அப்ப என்ன அர்த்தம்னா, கடந்த காலத்துல இப்படி ஜெபம் பண்ண இப்படி நினைச்சு இல்ல, இன்றைக்கு நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? 2 வாரம் இங்க எப்படி தெரியாது. இப்ப எங்க ஊர் நிலைமை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 3 வாரத்துக்கு மேல ஒரு பாட்டை பாடி இருப்போம். அந்த பாட்டு எழுப்புதல், எழுப்புதல் அடிச்சுன்னா ஒரே எழுப்புதல். அந்த பாட்டை வருஷம் பூரா வருவதில்லை கிடைச்சு. அதே பாட்டு அது அன்னைக்கு எழுப்புதல், ரைட். இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? அப்ப கடந்த காலத்துல தேவன் செய்ததுக்காக நன்றி, அதுக்கு நன்றி உள்ளவளா இருக்கணும். ஆனா கர்த்தர் அதை காட்டிலும் மேலான காரியங்களை செய்ய கற்று வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை காட்டிலும் ஆசீர்வாதமான காரியங்களை வச்சிருக்கிறாரு. அதை காட்டிலும் புதிய காரியங்களை கற்றுத் தரும்படி விரும்புகிறார். அதை காட்டிலும் செழிப்பை தேவன் தரும்படி விரும்புகிறார். அதை செய்ய விரும்புகிறார். வெளிப்படை விசேஷத்தை நான் டீச் பண்ணியிருக்கேன். ஆனா பெரிய அளவுல டீச் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சது இல்லை. ஆனா அதை பிரசங்கிக்கூடிய ஒரு நேரம் வந்துச்சு. மதுரையில் ஒரு 7 நாள் தமுக்கம் கலையரங்கத்தை வாடகைக்கு எடுத்து அதில் 7 நாட்கள் 2ஆம் வருகை குறித்து ஜனங்களை போதிக்க வேண்டும் என்கிற ஒன்று உண்டாச்சு. எனக்கு ஒரு பெரிய பயம் பிடித்தது. ஐயோ, வெளிப்படை விஷயம் எப்படி படுத்த நடத்துறது, ரொம்ப கஷ்டமே, இது நான் இதுவரைக்கும் செய்யலையே. இல்லை, ஆண்டவர் கொடுத்த தருணத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். உடனே 3 நாட்கள் கொடைக்கானல் இடத்துக்கு போனேன். அங்க போய் ஒரு ரூம் எடுத்து அங்க ஒரு சர்ச் இருக்கிறது. 3 நாட்கள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி சில காரியத்தை ஆயத்தம் பண்ணேன். இன்றைக்கு இந்தியாவிலும் இலங்கையிலும் இயேசுவின் 2ஆம் வருகை குறித்து பல இடங்களில் சத்தியங்களை ஆண்டவர் தைரியமா பிரசங்க உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக ஜனங்கள் போன 15-20 நாளைக்கு முன்னால இலங்கை போயிருந்தாங்க. பவன்லாண்ட் இடத்துல அந்த பைபிள் ஸ்டடி டீச் பண்ண சண்டே மார்னிங் கண்ணீரோடு ஜனங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில எடுத்த தீர்மானங்களை மாற்றங்களை கொடுத்து அவங்க சொன்னாங்க. காரணம் தேவனுடைய வார்த்தை. அப்ப என்ன இருந்தா, இது வரைக்கும் எல்லாம் தெரியும், இது எதுக்கு அப்படின்னா ஒண்ணு தரவாள். ஆண்டவரே எனக்கு என்ன செய்வது, வெளிப்படை படிச்சிருக்கிற உண்மைதான். ஆனால் அன்றைக்கு ஆண்டவரே சொல்லித்தாங்க ஆண்டவரே சொல்லும் பொழுது ஆண்டவர் புதிய புதிய சத்தியத்துக்குள்ளாக அவர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஆகவே கடந்த கால தோல்விகளையும் மறக்கணும், அடுத்த எதையும் மறக்கணும். கடந்த கால சத்தவச்சல எதை மறக்கணும்? ஏன்னா இன்னும் புதிய புதிய வெற்றியை கத்த வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் புதிய புதிய ஆசீர்வாதத்தை தேவன் வச்சிருக்கிறார். அதே அதை விடப்பா இன்னொரு புதுசு வச்சிருக்கேன், அதுக்கு நன்றி சோத்திரம், அதுக்கு நல்லதுதான். ஆனா புதிய வெற்றி அதை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் முன்னோக்கி போனா ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி தெரியுமா, இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஜோமனை போகும்பொழுது ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அனுபவத்தை அடையலாம். ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு வரும்போது புதிய புதிய ஆசீர்வாதம் செய்யலாம், வரலாம். நான் எப்பயும் சொல்லணும், சர்ச்சை பத்தி டீச் பண்றேன். 20 ஆண்டுகள் நிறைந்த பழமை வாய்ந்த திருச்சபை இது. அதல்ல, சபை 20 வருஷமா இருக்கலாம், ஆனால் சபை என்னைக்குமே மனவாட்டி மாதிரி தான் இருக்கும். ஹல்லேலூயா. பைபிள்ல சபைக்கு என்ன பேர் கொடுக்கப்படுகிறது? மனவாட்டி. மனவாட்டினா என்னது? மனவாட்டினா என்ன சொல்லுங்க, உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். மனைவி இல்ல. எத்தனை நாளைக்கு அந்த போஸ்ட், மனவாட்டின்ற போஸ்ட் எத்தனை நாள்? ஒரே நாள். ஒரே நாள் தான் மனவாட்டி. கல்யாணத்துக்கு முன்னால நியமிக்கப்பட்ட பெண், கல்யாணத்தன்னைக்கு மனவாட்டி, கல்யாணம் முடிஞ்சா மனைவி. விளங்கிடுச்சா? That's a new experience. அப்ப மனவாட்டி எங்கேயாவது
எப்படி அப்படியே சொங்கி மாதிரி என்ன தேய்க்காம ட்ரெஸ் அலங்கோலமா போட்டா இருக்கும்? இல்ல, பார்த்தாலே தெரியும். சில சொல்லுவாங்க, ட்ரெஸ் பண்ணி வரதை பார்த்தா என்னையா கல்யாண பெண் மாதிரி வர்றீங்க அப்படின்னு கேட்போம்ல. ஏன்னா ஃப்ரெஷ்னஸ். அப்ப சபை ஒரு ஏதோ 20 வருஷம் ஆனாலும் அது ஏதோ பழமை வாய்ந்த சபை அப்படி இல்ல. எத்தனை வருஷம் ஆனாலும் சபை மனவாட்டியா தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஃப்ரெஷ்ஷா. அப்பெல்லாம் கவனிங்க, ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நேரம் ஜெபம் பண்ணும் பொழுதும் அப்படியே பழைய ரொட்டீன் அல்ல. ஆண்டவர் ஜெபம், ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு புதிய அனுபவம் தேவை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரம் ஆராதனைக்கு வரும் எதிர்பார்ப்போடு வரணும். ஆண்டவரே இன்னைக்கு வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்யும். தேவன் ஒவ்வொரு நாளும் செய்கிறார். அப்ப கடந்த கால தோல்வியை மறக்கிறது மாத்திரமல்ல, கடந்த காலத்தில் பெற்றுக்கொண்ட நன்மை என்ன செய்யணும்? மறக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் இன்னும் ஏராளமான காரியத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். பவுலப்போஸ்தலர் வாழ்க்கையில படிச்சேன். அவர் சொல்றான், பின்னாலே மறந்து. அவனுடைய ரட்சிப்பு எவ்வளவு பெரிய ரட்சிப்புன்னு பாருங்க. கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்த முடியாதான் இங்க தமஸ்கு போகிறான். எப்படி போனான்னு தெரியாது. ஆனா வேத பண்டிதர்கள் குதிரையில போனாங்கன்னு சொல்லி சொல்லுகிறார்கள். அந்த நாட்டில் குதிரையில பிரயாணம். தமஸ்குக்கு கிறிஸ்தவங்களை கொல்ல முடியாதான் போகிறான். ஆனா ஆண்டவர் அடிச்சு வீழ தட்டினாரு. இப்ப இவன் யாரை பத்தி பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறான்? கிறிஸ்துவை குறித்த சீஷல் நம்பல. ஐயோ இவன் ஏதோ அப்படி பேசி நம்மளை கொல்ல வர்றான் பொழுது நம்பல, சேர்த்துக்கொள்ளல. பவுல் சொல்லல, நான் எப்படி பாவியாய் ஜீவித்தேன், எப்படி குதிரையில விழுந்தேன், அந்த குதிரையின் உயரம் எவ்வளவு, அடிச்ச சூரிய வெளிச்சம் எவ்வளவு, இதையே சொல்லிக்கிட்டு இருக்கல. அவன் பெற்ற அனுபவங்கள் ஏராளம் அறிவியான். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, பெற்ற அனுபவத்தை மறந்துட்டு இன்னும் புதுசு புதுசா பெற்றுக்கொண்ட ஓடினதுனாலதான் திருச்சபைக்கு தேவையான அத்தனை நிருபங்களும் பவுலப்போஸ்தலன் தான் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல சபைக்கு மிக முக்கியமான ஆலோசனைகள் பவுலப்போஸ்தலனாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கடந்த காலத்தில் பெற்ற நல்ல அனுபவத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆனா அதையே சொல்லிருக்க வேண்டாம். கர்த்தர் இன்னும் புதிய அனுபவங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. முன்னோக்கி செல்வோம். கடைசியாக வசனம் வாசிப்போம். 45ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். குமாரத்தியே கேள், குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் தகப்பனுடைய வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். இப்ப என்ன கவனிங்களேன், இந்த பகுதி யாருக்கு? மணவாட்டிக்கு எழுதப்பட்ட பகுதி. மணவாட்டி சபை என்பது மணவாட்டின்னு சொன்னேன். கிறிஸ்துவாய மணவாளனுக்காக சபை மணவாட்டியாய் ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப அந்த மணவாட்டியை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கவனமா கேளு, காலை திறந்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு, உன் தகப்பனையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் என்ன செய்ய, என்ன சொல்லுங்க, மறந்துரு. எதை மறக்கணுமா? சொல்லுங்களேன். கல்யாணம் முடிச்சு வந்த நான் இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன், சகோதரர் தான் கேட்கணும், சகோதரர்கிட்ட கேட்போமே. கல்யாணம் முடிச்சு வந்த நீங்க புதுசா வார்த்தைக்கு வார்த்தை, எங்க அம்மா வீட்டுல அப்படிதான், எங்க அப்பா வீட்டுல இப்படிதான் இப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு 100 தடவை சொன்னீங்கன்னா புருஷன் என்ன பண்ணுவாரு? நீ உங்க அம்மா வீட்டுக்கு என்ன செய்ய, போயிட்டு வான்னு அனுப்பிடுவார். சரிதானா? சொல்ற ரைட்டா? சரியா இல்லையா? அப்ப இன்னைக்கு அநேகர், நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாலே எப்படி சினிமா பார்த்தேன் தெரியுமா? எதை பத்தி பேசுறது? இப்ப அந்த பழைய அப்பா எப்படி பார்த்தேன் தெரியுமா? ஏன்னா இப்ப பார்க்க முடியல, பட்டாமா போயிடுச்சு. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால என்னென்னலாம் செஞ்சேன் தெரியுமா? ஆண்டதுல அதை மற முதல்ல. ஹல்லேலூயா. சத்தமா சொல்ல வர இல்லையா? பேசலாம். எப்படி கிறிஸ்துமஸ் கொண்டாண்டான்னு தெரியுமா? இங்க ஒண்ணுமே இல்லையே அவ்வளவு தூரம். எப்படி எங்க குடும்ப சம்பிரதாயத்தெல்லாம் எப்படி இருந்துன்னு தெரியுமா? இப்படி எதை பேசுறது? பழசையே பேசிட்டு இருக்கிறது. ஆண்டவர் உங்களை மனவாட்டியாய் இந்த உலகத்தில் தெரிந்து கொண்டு அவருக்கு மனவாட்டியாய் தெரிஞ்சு வச்சிருக்கும் பொழுது இன்னும் ஏன் அதை பத்தியே பேசணும்? ஆண்டவர் சொல்ல அதை மற. ஹல்லேலூயா. சத்தமா சொல்ல சிஸ்டர் சொன்ன மாதிரி அதை சொல்லிட்டே இருந்து ஆண்டவர் பாப்பாரு, சரியப்பா நீ பெட்டர் அங்கேயே போயிட்டு அனுப்பிடுவார். அவ்வளவுதான். நாட்டில் பார்த்துருக்கேன் நான். ரட்சிக்கப்பட முன்னால அந்த சினிமா எத்தனை முறை பார்த்தேன் தெரியுமா? அதையே பத்தி பேசிட்டு இருக்காது. கடைசியில் அப்ப என்ன, இப்ப பரிதாபம் ஆயிட்டேன், இப்ப பார்க்க முடியாத நிர்பந்தமான நிலைமைக்குள்ள இருக்கிறேன் மாதிரி சொல்றது இல்ல. ஆண்டு சொல்ற மரணி பழைய சம்பிரதாயங்கள், இன்னும் பாரம்பரியங்கள், நீ கிறிஸ்தவ குடும்பங்கள சடங்காச்சாரம், ஊர் கலங்காச்சாரம், இது ஜாதி சடங்காச்சாரம், இது என்னத்த இருந்தாலும் இதை மறக்க முடியுமா பிரதர்னு கேட்பாங்க அடுத்த கட்சியில. இப்ப ஆண்டவன் அவருடைய ரத்தத்தினால் அவருடைய பிள்ளைகள் ஆகியிருக்கிறாரே, இன்னும் ஏன் நமக்கு அது பழைய காரியங்கள்
ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பிரியப்படணும், நான் உன்னை ஆசிரிக்க வேண்டும், நான் உன்னை உயர்த்த வேண்டும், உனக்கு மேன்மை தர வேண்டும், உன் வாழ்க்கையை செழிப்பாக்கணும்னா விட்டு வந்த காரியம் ஏதோ அதப்புறம் என்ன செய்ய மறந்தது. இப்ப தேவனுடைய ராஜ்யத்துல நாம் புது பிள்ளையா பிறந்திருக்கிறோம். அவர் நமக்கு தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை பத்தி தான் பாராட்டி பேசணும். அவரை பத்தி தான் என்ன செய்யணும், பாராட்டி பேசணும். நாங்க முன்னால குடும்ப முகாம் நடத்துறது உண்டு. இப்பயும் சில நேரத்துல குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கிறனால சில குடும்ப முகாம், ஏதாவது ஒரு சண்டே ஈவினிங் கணவன் மனைவி கூப்பிட்டு அவங்களுக்கு குடும்ப முகாம் நடத்தும். அப்ப அதுல சொல்ற ஒரு காரியம் என்ன, பிரச்சனை வராம இருக்குன்னா புருஷன் மனைவியை பார்த்து பாராட்ட வேண்டும், மனைவி புருஷனை பார்த்து என்ன செய்யணும், பாராட்டணும். நீ சிலர் பாராட்டுறதே கிடையாது. மனைவி எவ்வளவு நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலும், ஒருத்தர் சொன்னாரு, கோழி சாப்பாடை சாப்பிட்டு கொத்தி திங்கிறது போல சாப்பிட்டு அவராட்டு போயிட்டே இருப்பார். சரி, நல்லா இருக்கு, இப்படித்தான் இருந்துச்சு சொல்ல, பாராட்ட பழக வேண்டும். அதே போல புருஷனையும் மனைவி என்ன செய்யணும், பாராட்டணும். சிலர் பாராட்டுதான் என்னங்க பாரு, இல்ல நல்லா தான் இருக்கு ஆனாலும் அப்படின்னு ஒன்ன போட்டு முடிச்சு கதை முடிச்சு. இல்ல, பாராட்ட பழக வேண்டும். பழகு அவன் செஞ்ச காரியத்தை பாராட்டி பழகும் பொழுது, அப்ரிஷியேட் பண்ணும் பொழுது ஐக்கியம் ஏற்படுகிறது. அப்ப என் மனைவி இப்படி பாராட்டுகிறாள்னு சொல்லும் பொழுது புருஷனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எதை நீங்க நீண்ட நாளா கேட்டீங்களா, கேட்காத பொருளை அவர் வாங்கி தருவார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய மெத்தட் அதுதான். குறை சொல்லுதல் குடும்ப பிரச்சனை ஏராளமான கிறிஸ்தவ குடும்ப பிரச்சனை. நான் சொல்றேன், கிறிஸ்தவ குடும்பம் ஏராளமான பிரச்சனை. வெளியே வந்தா தான் இங்க நான் இன்னைக்கு மத்தியானம் பேசுறேன், இன்னைக்கு நாளைக்கு அதை குறித்து பேச போறேன். 6வது பாட்டு பாடுறது ரொம்ப லேஸ். நான் ஆவிக்குரிய அறையில இங்க இருக்க ஆட்டுல யாரு இங்க இருக்காங்கன்னா 6 வரனால யாரையும் நம்ப மாட்டேன். இங்க பாடுறதையும் கை தட்டுறது இங்க எனக்கு என்ன, சர்ச்சில் நல்லா சொல்லியிருக்கேன், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை திங்கட்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் தான். எங்க நீங்க வேலை பார்க்குற இடத்துல, உங்க வீட்டுல, உங்க சர்ச்சில், அல்ல உங்க நண்பர்கள் மத்தியில், அங்கதான் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை. இங்க ரொம்ப ஈஸி. இங்க நல்ல கீபோர்டு, இங்க குட்டி நல்லா ட்ரம் அடிக்கிறாப்புல, நல்லா எழுப்புதல் அனுப்புவோம், எல்லாம் நல்லா தான் இருக்கும். இது அல்ல. உங்களுடைய வீட்டுல நான் பார்த்துருக்கிறேன், கணவன் மனைவி வாசல் வரைக்கும் சண்டை போட்டே வருவாங்க. எல்லாம் இங்க வந்து நல்லவரே இங்க வந்து ரொம்ப வாசல் வரைக்கும் சண்டை. ஆனா இங்க வந்தவங்க என்னது, இங்க அட்டையாப்பா ஏன் கேட்கறீங்க, அது அல்ல. விளங்க சனைக்கு. அப்ப ஏன் அப்படின்னா, நீங்க நம்ம குடும்பங்களில் பல பிரச்சனைகள், தேவனுடைய வார்த்தை கொடுக்கறது இல்ல. பழச பத்தியே பேசுறேன். கல்யாணம் முடிஞ்ச உங்க அம்மா என்ன கொடுத்தார்கள், கல்யாணத்துல இப்படி பண்ணானே பழச பத்தியே பேசுறது. இப்போ உங்களுக்கு கத்த நல்லா செய்ய, ஏன் யார் நீ அதை பத்தி பேசணும், நீ பேசுறது. கல்யாணம் முடிச்சு பல வருஷம் கழிச்சு, நான் இவ்வளவு போய் கல்யாணம் ஒன்ன போய் கல்யாணம் முடிச்சேன் பாரு அப்படின்னு சண்டை. நீ பல வீடுகள் நான் வெளியே சொல்லல, வெளியே சொன்ன வைக்க கிறிஸ்தவ குடும்பங்கள், கிறிஸ்தவ குடும்பம் நடக்கிற சம்பவம் இது. அது ஆவிக்குரிய சபைகள் நடக்கிற காரியங்கள். இது ஏன் அப்படின்னா, பழசையே கிண்டக்கூடாது. சில தெரியும், மனைவிட்ட அவங்க வீட்டை பத்தி பேசினா பிரச்சனை வரும் தெரியும், அது தெரிஞ்சிருந்தே கிண்டுறது. அது தெரிஞ்சிருந்தே பிரச்சனை எழுப்புறது, கடைசியில் சண்டை, சமாதானம் இல்ல. பிறகு கடைசியில் அங்க தனித்தனியா ஜோமனி. என்ன தனித்தனியா ஜோமனி? ஒருத்தர் சொன்னார் கூரைக்கு மேல போக, நான் சொன்னேன். அவர் சொன்னாரு ஃபேனுக்கு மேலே போக, ஃபேனை கீழே அடிக்கணும். அதனால பழசப்புறம் மறங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கல்யாணம் நடந்தது, உங்க மாமியார் செஞ்சது, மருமகள் செஞ்சது பூரா மறங்க. இங்க உட்காந்துட்டு அங்க இலங்கையை பத்தி, இந்தியா பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. விளங்குச்சா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில புதிய காரியம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுப்பிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஓ ரபா சாந்தலாமா ராகதாராமா. இந்த காலவெளியிலே நான் ஜோக்கா சிரிப்பா சில காரியம் செய்தாலும் சொன்னாலும், நான் சொன்ன தேவனுடைய வார்த்தை. இந்த காலவெளியில கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பு உண்டாக்க விரும்புகிறார். சிலருக்கு வாசல் அடைக்கப்பட்டிருக்கு, நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்க, ஆனா திறக்க மாட்டேங்குது. நீங்களும் எதுவும் முயற்சி பண்ணி பண்ணீங்க, ஆனா அடைக்கப்பட்ட நிலைமை. இந்த காலையில் தீர்க்கதரிசன செய்தியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு வனாந்தரத்துல வழியை உண்டாக்க போறேன். அடைக்கப்பட்டிருக்குதான், வனாந்தரம் தான். உலகத்துல இனி முடியாது, இம்பாசிபிள் எல்லாம் சொல்லிருக்கலாம். ஆனால் தேவனால் கூட காரியம் ஒன்று அவர் சொல்றாரு, நான் உனக்கு வாசலை திறப்பேன். நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை தான், நான் உனக்கு வாசலை திறக்க போகிறேன். ஒரு வறட்சி, சம்பத்து இருக்கு, ஆனா குடும்பத்தில் ஒரு வறட்சி, ஏதோ ஒரு வறட்சி இருக்கு. ஒன்னும் குறையில்லாத வீட்டில் நிறைய பொருள் இருக்கலாம் உண்மையில, ஆனா ஒரு வறட்சி. ஆண்டவர் சொல்றாரு, அந்த வறட்சி நான் உனக்கு நீக்க போறேன், செழிப்பெல்லாம் தரப்போகிறேன். பைபிள் வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஆனாலும் அது ஒரு வறட்சி, ஒரு எம்ப்டினஸ்.
இப்படிதான் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குமா நினைக்கிறீங்க? இல்ல, ஆண்டவரை செழிப்பாக்க பார்க்க விரும்புகிறார். பைனான்சியல்ல நீங்களும் ட்ரை பண்ணி முயற்சி உழைச்சுதான் பாக்குறீங்க, ஆனாலும் மிஞ்ச மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்ல, நான் ஒரு செழிப்பை தர போகிறேன். ஆண்டவர் சொல்ற காரியம், பழசப்பற மாற முந்தின நினைக்க வேண்டாம், பழையதை மறந்துடு. இந்த காலவெளியிலே தேவனுடைய ஆவி நமத்தில் வந்திருக்கிறார். He wants to minister to us. அவர் நமக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறார். தேவன் ஏன் இந்த தீவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கணும்? உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய காரியம் செய்யும்படியாக, புதிய வாசலை திறக்கும்படியாக, வாழ்க்கையை செழிப்பாக்கும்படியாக மிக முக்கியமான இடத்துல வந்திருக்கிறோம். காலவெளியில அந்த வார்த்தையோடு பேசும் எவ்வளவு வைத்து அதான் பேசிக் கொண்டிருக்கிறேன். முதலாவது நான் ஜெபிக்க போகிறேன். வருத்தங்கள் யாவையும் மறக்கத்தக்கதாக தேவன் கிருபை வழியா ஜெபிக்க போகிறேன். யோசிச்சு பாருங்க, உங்களுடைய உள்ளம் காயப்பட்டிருப்பது உண்மை. நீங்க நன்மை செஞ்சீங்க, அவங்க தீமை செஞ்சுட்டாங்க. அது உங்க உள்ளத்தின் ஆழத்துல, உங்களை உள்ளத்துல ஒரு இடத்துல கிடக்கு. சில இடத்துல உங்க பேரை சொன்னாலே உங்களுக்கு உள்ளத்துல ஒரு கலக்கம், அவங்கள பார்க்கும் பொழுதெல்லாம் உங்க உள்ளத்துல ஒரு கசப்பு. இந்த காலவெளியிலே ஆண்டவரை மறக்கத்தக்கதாக கிருபை விரும்புகிறார். நீங்க மறக்கணும் ட்ரை பண்றீங்க, ஆனா பல நேரத்தில் அந்த சம்பவம் ஞாபகத்தில் வந்துட்டே இருக்கு. ஐயோ, எனக்கு இப்படி செஞ்சுட்டாங்க, என் வாழ்க்கை இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி காரியம் நடந்து விட்டது என்று சொல்லி சாத்தான் திரும்ப திரும்ப அந்த சம்பவத்தை நினைப்பூட்டி உங்க நிம்மதியை குறைத்து விடுகிறான். இந்த காலவெளியில் நீங்க தொடர்ந்து அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் கர்த்தர் காலவெளியில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காலவெளியை தேவன் அதை மறக்க முடியாத கிருபை கேட்க ஆண்டவர் ஜெபிக்க போகிறோம். உள்ளத்துல வைக்கிற வரைக்கும் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை, செழிப்பு இல்லை. சொல்ல, நீ மறக்க ட்ரை பண்றீங்க, ஆனா முடியல. அதனால ஆண்டோட கிருபை கேட்க போகிறோம். யோசேப்பு வருத்தம் யாவையும் மறக்கும்படி தேவன் செய்தான் சொல்லுகிறான். சாத்தான் அதையே திரும்ப திரும்ப உங்க கண்ணு முன்னாடி பாடுறான். சம்பவங்கள், அவர் பேசின வார்த்தைகள், அந்த காரியங்கள் உங்க உள்ளத்துல வருது. ஆனா இன்னைக்கு ஆண்டோட கிருபையை சின்சிரம் எல்லாம் ஜெபிக்க போறோம். வேதம் சொல்ல, 2 பேர் 3 பேர் கூடிய மத்தியில் இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர், எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொன்ன ஆண்டவர் மத்தியில் இருக்கிறார். இனி உங்க வாழ்க்கை இப்படிப்பட்ட நிலைமையில போக கூடாது, அடைக்கப்பட்ட வாசலோடு இருக்கக்கூடாது. தேவன் உங்களுக்கு வாசலை திறந்து உங்களை உயர்த்த வேண்டும். உங்க வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாக்கணும். குடும்ப ஜீவியத்தில் செழிப்பு உண்டாகணும், வளர்ச்சி நீங்கணும். ட்ரையா இருக்கிற ஒரு நிலைமை நீங்க ஃபீல் பண்ணீங்க. சில குள்ளத்தில் ஒரு கேள்வி, எனக்கு எந்த குறையில ஏன் ட்ரையா இருக்கிறேன்? ஆண்டவர் வளர்ச்சி நீக்கும்படி விரும்புகிறான். அப்படி காரியம், கடந்த காலத்தின் காரியங்கள் எல்லாருக்கும் பயபக்தியோடு இந்த காலவெளியை தேவசனத்தில் இருப்போம். தேவனுடைய ஆவியான கூப்பிடுவோம். ஆவியான எங்கே உண்டோ விடுதலை உண்டு. பசுத்த ஆவியான வரும்பொழுது விடுதலை செய்வோம். காலவெளியில தேவன் நம்மை விடுவிக்கிற நேரம், நாம் வைக்கிற வாழ்க்கையில திருப்புமனை ஏற்படுத்துகிற ஒரு நேரம். வரவேணும் தேவ ஆவியே, எங்கே மத்தியிலே வரவேணும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே ஐயா, அனல் மூட்டும்
ஆவியானவர் எங்கே உண்டோ விடுதலை உண்டு. ஆதியிலே ஜனத்தின் மேல் அசைவாடின அதே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நினைவு மண்டலத்திலே அவர் அசைவாடிபடி விரும்புகிறார். மறக்க முடியாத சம்பவங்கள், மறக்க முடியாத வார்த்தைகள், மறக்க முடியாத நபர்களை கத்தறிந்த பகல் வேளையிலே மறக்கத்தக்கதாக அவர் மேல் அசைவாடும்படி விரும்புகிறார். எல்லாரும் நோக்கி போடுவோமா? ஆராதிக்கலாமா? தேவாவியானவரே, எல்லாரும் வாய்த்திற்கு கொடுப்போம், எல்லாரும் வாய்த்திற்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தாவி மத்தியிலே அசைவாடுகிற நேரம், நமக்கு ஊழியம் செய்கிற ஒரு நேரம். சந்தல பதர பல குருவில பல மதுரை